வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான, சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். இது நம்ம ரொம்ப வறுத்தெடுத்துட வேணாம். சும்மா மீடியமாக லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப முருவலாக விடணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இது மாதிரி வதக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா வெண்டைக்காயில் நல்லா புளிச்சிருக்கும், குழம்பே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வெண்டைக்காய்க்கு அளவாக மட்டும் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 2 இனுங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 7-8 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இதை நல்லா வறுத்தோன்னே நம்ம கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணியெல்லாம் சேர்க்காம அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்சது நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுன்னு நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவையும் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே புளி இந்த அளவுக்கு எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம கரைச்சிருக்க புளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி ஒரு சின்ன மூடி தேங்காய் நான் எடுத்து அதை அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப பெரிய மூடியாக இருந்தால் அரை மூடி போட்டால் போதும். அதுலேயுமே இது சின்ன தேங்காய் அப்படின்றதுனால நான் ஒரு அரை மூடி அப்படியே முழுசாக போட்டுக்க போகிறேன்.
தேங்காய் அரைக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கூட பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாம். இதை போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா இந்த மிளகாப்பொடி வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்ப வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரணும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. நம்ம எப்பயும் வைக்கிற புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.